ஹாய் ஆல், இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ரோஸ் மில்க், அதுவும் வீட்டில் ரெடி பண்ண ரோஸ் மில்க் எசன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. இதுக்கு 1/2 கிலோ அளவு பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி இது ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை ஒரு அகலமான கடாயில் சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவு சர்க்கரையும் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து ரெடியூஸ் ஆகி ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா திக்காகி இந்த சிரப் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே திக்காகும். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் இது கூட சேர்த்துருக்கேன். சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு 15 டேஸ் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டு சியா சீட்ஸ் இல்லைனா சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் எசன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. இது கூட நல்ல சில்லுன்னு காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா பாலை சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் சுகர் வேணும்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல சில்லுன்னு ஹோம்மேட் ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.